பேரு என் பேர் மணி. என் பையன் பேர் காளிங்கராஜ், பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். நீங்க எந்த மாதிரியான இடம் பாக்குறீங்க? அதாவது வசதி. பொண்ணு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பையன். டைவர்ஸ் ஆன பையன். 27 வயசு, 25 28 வயசு பொண்ணு. பொண்ணு 25 28 வயசுக்குள்ள இருக்கணுமா. பையன் பேர் காளிங்கராஜன், பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. எங்க குஜராத்ல மாத வருமானம் 2.5 லட்சம் ரூபாய். ஆனா மறுமணம். பொண்ணு 27 வயசுக்குள்ள எதிர்பார்க்கிறாரு. விருப்பமுள்ளவர்கள் அவங்க தொலைபேசி எண்ணை வாங்கி தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். அவரோட போன் நம்பர் 8056. ஓகே சார். யாருக்காவது மறுமணம் விருப்பம் இருக்காதுல? ஹலோ, நீங்க அடுத்தபடியாக நம்பர் 1 குமார். யாரு ஒன்னா நம்பர் வாங்க. எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். நம்ம முத்து சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டேன்னா, அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறாரு. நமக்கு இவ்வளவு பேர் கூட்டம் செய்யறதுக்கு காரணமே நம்ம முத்து சார் தான். அவருக்கு எப்படி நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் ஓசூர்ல இருந்து வந்திருக்கிறேன். டிவிஎஸ்ல 35 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் குற்றாலம், தென்காசி பக்கம், குற்றாலம் பக்கம் இளஞ்சின்னு ஒரு ஊரு. நான் டிவிஎஸ்ல 35 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ ஒரு ட்ரேடர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சேஃப்டி ஐட்டங்கள்லாம் ஓசூர்ல. பையனுக்கு வயசு 33 ஆகுது. அவனுக்கு டிவிஎஸ்ல என்னுடைய வாரிசு வேலை கிடைக்கும். ஓசூர்ல எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. இளஞ்சிலையும் எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. அதான் என்னுடைய ஆக்டிவிட்டி. உட்பிரிவுகள் எனக்கு சம்மதம் தான். எனக்கு உட்பிரிவை பத்தி எதுவுமே கிடையாது. நீங்க சார், நீங்க 18,000 ரூபா. ஆமா, 18,000. அவனுக்கு பையனை பொறுத்து ஒண்ணு இல்ல, அவனுக்கு எல்லா வசதியும் நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம்மா. சரி, உங்க எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தா போதும். ஒரு படிச்சிருக்கணும், நமக்கு ஓரளவுக்காக படிச்சிருந்தா நான் வேலை வாங்கி கொடுத்து எனக்கு கேப்பபிள் இருக்கு. ஓசூர்ல எந்த இண்டஸ்ட்ரியல்னாலும் நான் வாங்கி தரதுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்கு. வயசு எத்தனை வயசுல? பையனுக்கு 33. இல்ல, பொண்ணு எத்தனை வயசுல இருந்து எதிர்பார்க்கறீங்க? எத்தனை வயசு இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு 25 வயசு மேல இருந்தா கூட ஓகே. அதை பத்தி எனக்கு ஒண்ணு நோ ப்ராப்ளம். ஆமா, என்னுடைய செல் நம்பர் 9442873210. மீண்டும் சொல்றேன், 9442873210. சார், சரி, ஓகே. வேற என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. அடுத்தபடியாக காளிங்கராஜ் 3ஆம் நம்பர் மாணிக்கவாசகம், சிவகாசி. உறவுகளுக்கு ஒரு தகவல். இங்குள்ள வரன்கள், அவங்க வரன்களை பற்றிய தகவல் தெரிவிக்கும் போது அந்த டோக்கன் நம்பர்களையும் அவருடைய பேரையும் நோட் பண்ணிக்கோங்க. எங்களிடம் சொல்லும் போது அவங்களுடைய நம்பரும் ஃபுல்லா சாதகம் போட்டோ எல்லாமே நாங்கள் அனுப்பிவிடுவோம். இது உங்களுக்கு இந்த சேவரம் முடிந்து 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுவோம். இப்பொழுது அவங்க வரன் பற்றிய தகவல் சொல்லும் போது எந்த வரன் உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை நீங்கள் குறித்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பேர் மணிக்குமார். இங்க மரவர் காலனி, கோயில்பட்டி. சரி, பையனுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? பையனுக்கு ஆமா, போலீஸாருக்கு அப்படியே. பையனுக்கு 32 நடக்குது. நல்ல வரனா வேணும். படிச்ச பிள்ளையா நல்ல வரனா வேணும். 25ல இருந்து 27. உங்களுக்கு சொந்த வீடு எல்லாம் இருக்கு? சொந்த வீடு எல்லாமே இருக்கு. பூர்வீகம் புல்வாய்பட்டி. பிரிவு உங்க என்ன? கல்லரா, மரவராக முடியாது, எதா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன? நாங்க செம்மனார். எந்த உட்பிரிவுனாலும் சம்பளம். எந்த சந்தாதிக்க சேர்ந்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல. அத பத்தி பிரச்சனை இல்ல. தேவை. வயசு 32. போலீஸ். ஆமா, போலீஸ். சரி, பொண்ணு சைடு என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி இல்ல,
நல்ல நல்ல குடும்பம், நல்ல பொண்ணா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும். எங்க வீட்டுல எல்லாருமே படிச்சிருக்காங்க, படிச்ச பொண்ணா இருக்கணும். பையன் என்ன படிச்சிருக்காப்ல? பையன் எம்காம் முடிச்சிருக்கான். எம்காமே ஓகே. எம்காம் முடிச்சு போலீஸுக்கு போனா. அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு. சம்பளம் 60. வெம்பக்கோட்டையில இருக்கா. அப்படி நல்ல பையன். பேரு மணிக்குமார். வெம்பக்கோட்டையா? வெம்பக்கோட்டையில இருக்கா. அப்படி இப்போ 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் சாத்தூர்ல இருந்தா. அப்படி வெம்பக்கோட்டைக்கு போய் இப்போ 1 வருஷம் ஆச்சு. எந்த கட்ட வழக்கம் கிடையாது. குடும்பத்துக்கு ஏத்த வீடு சொல்லி வெளியூர் போகாம நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. எத்தனை பசங்க உங்க வீட்டுல? ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, மார்மக ரஷ்யாவில் இருக்கா. அப்படி வேலை. இது பையனுக்கு வரன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். பையன் பேர் மணிக்குமார், 32 வயசு, போலீஸ் வேலை. அதனால படிச்ச பொண்ணு எதிர்பார்க்கறாங்க. படிச்சு ஓரளவுக்கு நல்ல பொண்ணா நல்ல குடும்பமா இருக்கும். அவ்வளவுதான். சரி. உங்களுக்கு இனிய வாழ்த்து, நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். இந்த வரன் பற்றிய தகவலை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேல் இங்கு பங்குபட்ட அனைவருடைய போன் நம்பர், போட்டோஸ் அளவு எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம். 5ஆம் தேதிக்கு மேல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருடைய போன் நம்பர், செல் நம்பர் எல்லாமே உங்களுடைய செல் நம்பருக்கு அனுப்பிக்கப்படும். அடுத்து 3ஆம் நம்பர் டோக்கனு மாணிக்க வாசகம். சொல்லுங்க. பையனுக்கு பாக்குறீங்களா? சிவகாசி. பேர் என்ன? பையன் பேர் எம் ராம்குமார். ராம்குமார். என்ன வேலை பாக்குறாரு? பிடெக் முடிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு பாண்டிச்சேரியில ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல பிடெக் முடிச்சுட்டு இன்ஜினியரா ஒர்க் பண்றாப்புல. 1.10 வாங்குறாப்புல. மாச சம்பளம் 1.10. சரி. இன்னும் கொஞ்சம் நாங்க சிவகாசியில இருந்து வந்திருக்கோம். எங்க பையன் பேர் எம் ராம்குமார். உட்பிரிவு எதனால சம்மதம் தானே? உட்பிரிவும் சம்மதம் தான். பொண்ணு வந்து படிப்பு வேணும். படிப்புக்கு முக்கியம். சொந்த வீடு வேணுமா? சொந்த வீடு இருக்கு. இல்ல, எங்களுக்கு சொந்த வீடு வேணுமா? எங்களுக்கு சொந்த வீடை பத்தி எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கணும். பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம். பையன் வந்து கொஞ்சம் ஃபேரா இருப்பான், கொஞ்சம் நிறமா இருப்பான். அதனால கொஞ்சம் விட்டு தெரியாம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். படிப்பு ரொம்ப முக்கியம். குடும்பம் அமைதியான குடும்பம். எங்களுக்கு ஒரே பையன் தான். எத்தனை வயசு சொன்னீங்க? 32 முடிஞ்சிருச்சு. இப்ப ஏப்ரல்ல முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அதாவது மேடையில வந்து சொல்றவங்களோட டீட்டெயில் பிடிச்சிருந்தனா பையன் பேர் ஏதாவது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து அவரு முத்துட்ட கேட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று பையன் பேரோ இல்லை அப்பா பேரோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி திரும்ப உங்களுக்கு தேவைப்பட்டா அவர் முத்துட்ட கலந்து பேசி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பேசினா நீங்களா பேசிக்கலாம். உறவுகள் அனைவரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பேசுபவர்கள் பின்னால் உள்ளவர்கள் கேட்பதில்லை. கொஞ்சம் முடியும்போது அமைதி காத்துருங்க. அடுத்தபடியாக பின்னாடி வரைக்கும் மைக் சவுண்ட் கேக்குதா? இவர்தானா? பாலகிருஷ்ணன். உங்க பேரா? என்ன பேர் பாலகிருஷ்ணன். என்ன படிச்சிருக்கீங்க? என்னோட பேர் பாலகிருஷ்ணன். வயசு 27. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். சுவாமன் மைக்ரோ பிரான்ச் பேங்க்ல வந்து பிரான்ச் மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட சேலரி வந்து மாசம் வந்து 45 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து பொள்ளாச்சி வந்து ஆனமலை மாசாணி கோயிலுக்குல்ல அங்கிட்டு வந்துருக்குங்க. அம்மா அப்பா வந்து ஆனமலை மாசாணி கோயில பூஜை கடை வச்சிருக்காங்க. 3 கடை இருக்கு. 15 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 23 to 26 வயசுக்குள்ள பொண்ணு எதிர்பார்த்துருக்கோம். குடும்பத்துக்கான பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு பெருசால எதிர்பார்க்கல. அதாவது மேக்சிமம் ஏன்டா கேட்குறவங்களாம் என்னன்னா பொண்ணுக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு சொல்றாங்க. அது இருந்தனா அதை எதிர்பார்த்தனா சொல்லிருங்க, சேர்த்தே சொல்லிருங்க. பொண்ணுக்கும் சொந்த வீடு வேணுங்கிறத சேர்த்தே சொல்லிருங்க. சொந்தமா வீடு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு சொந்தமா வீடு இருக்கு. அதாவது படிப்பு நல்ல பிள்ளை அது மட்டும் போதும், வீடை பத்தி பிரச்சனை இல்லைனாலும் சொல்லிருங்க. இல்லை சொந்த வீடு அவசியம்னாலும் சேர்த்து சொல்லிருங்க.
இல்ல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பையன் வேலை பார்க்குறாங்களா வந்து போய் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல அப்படின்னு. அவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. வந்து போய் இருக்கிறதுக்கு அவங்களும் மனுஷர் தான், வீட்டில் தான் இருப்பாங்க. வேணா இடம் அமையதுக்கு தக்கன அவங்க ஒரு நல்ல வீடை வாடகைக்குனேச்சும் பார்த்துருப்பாங்க. அது வீடு தானே, வாடகை வீடாக இருந்தாலும் வீடு தானே. அதனால ஒரு சில பேர் அதையும் யோசனை பண்ணிக்கோங்க. சொந்த வீடு தான் வேணும்னு இருந்தனா அது உங்க விருப்பம். நான் சொல்றத சொல்றேன், சரியா? நம்ம வீட்ல வந்து இருக்க போறாங்க, நம்ம சொந்த வீடு. முதல்ல வந்து பொண்ணு அமைதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் சொந்த வீடா வாடகை வீடா அதை பாக்குறது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம எது எதிர்பார்க்க அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணா அது அவங்க விருப்பம். நம்ம எது பெருசாக எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊர்லயே கிடைக்குது. எனக்கு தான் நான் வளர்ச்சி 6 அடி இருக்கனால ஒரு 5 அடி ஒரு 6 ஹைட்டா இருக்க பொண்ணு எதிர்பார்த்துக்கிறேன். வேற ஒன்று அது ஒன்று மட்டும் தான். சரிங்களா? 27. சரி, ஓகே, நன்றி. பின்னாடி முடிய கொஞ்சம் கரெக்டா கேட்காம பாருங்க. வரன்களை அறிமுகப்படுத்தும் போது நீங்க எல்லாரும் உங்களுடைய கவனத்தை இங்க வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கூடிய வரன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இங்க வரன் பேசுறாங்க, நீங்க அங்க வேற ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தயவு செய்து இந்த மேடையில வரனை அறிமுகப்படுத்தும் போது நீங்க அதை மட்டும் கவனிங்க. கொஞ்சம் கேட்கறவங்க சவுண்டா கேளுங்க, வரன்களை அறிமுகப்படுத்தவும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. அப்பதான் எல்லாருக்குமே கேட்கும். டோக்கன் நம்பர் 5 இல்லையா? டோக்கன் நம்பர் 5 முருகேசன், எட்டையாபுரம். வச்சு டோக்கன் ஹலோ, பேர் முருகேசன். என் பேர் முருகேசன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு பார்க்குறேன். பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கா. ஊர் சொந்த ஊர் எட்டயபுரம். மாப்பிள்ளை பையனுக்கு 30லேருந்து 32க்குள்ள நாங்கள் எதிர்பார்க்குறேன். பொண்ணு வேலை எதுவும் பார்க்குறாங்களா? பொண்ணு வீட்டில் தான் இருக்கிறாங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. பையன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காரு. தம்பி. ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் எனக்கு. வீடு சொந்த வீடு உள்ளது. வேற என்ன? நீங்க ஃபோன் நம்பர் வந்து 9597962056 9597962056 எட்டயபுரம் நியர் பை பாரதியார் ஹவுஸ். உங்க எதிர்பார்ப்பு மட்டும் சொல்லிட்டீங்களா? பொண்ணு எத்தனை வயசு சொன்னீங்க? பொண்ணுக்கு எதிர்பார்க்கிற பொண்ணுக்கு வயசு என்ன? வயசு 32க்குள்ள இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். மாப்பிள்ளை பையனுக்கு. ஆமா, 32 33க்குள்ள பொண்ணு வச்சிருக்காங்க. சரி, பொண்ணுக்கு தான் பார்க்குறேன். பையன் வந்து இப்போ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு மெடிக்கல் கடை வச்சிருக்கலாம். அரசு உத்தியோகம் தான் அவசியம் இல்லை, நல்ல ஒரு இன்கம் உள்ளவரா இருக்கணும். சொந்த வீடு வேணும். சொந்த வீடு இருந்தா நல்லது. பொண்ணுக்கு சொந்த வீடு உள்ளது. மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். 6ஆம் நம்பர் டோக்கன் யார் இருக்கீங்களா? இல்ல 6வது இருக்கீங்களா? கூட பையனுக்கு பொண்ணும் பார்க்குறேன். பையன் ஊரக உள்ளாட்சித்துறையில் வேலை பார்க்குறான், கோயில்பட்டியில். ஆமாம், வயசு அவனுக்கு 32 நடக்கு. நல்ல குடும்பம், நல்ல பெண்ணாக இருந்தால் போதும். வேற எந்த மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்கு. படிப்பு 10th ஐடி படிச்சிருக்கான். 10th ஐடி. பையன் வந்து 10th ஐடி தான் படிச்சிருக்கான். பொண்ணு படிச்சிருக்கணுமா? ஆமாம், பெண்ணு +2 படித்தா கூட போதும். மாப்பிள்ளை அளவுக்கு படித்தா போதும். மாப்பிள்ளை அளவுக்கு படித்தா போதும். சரிங்க. வேற நம்பர் சொல்லணுமா? பையன் பேர் மட்டும் சொல்லுங்க. கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர். வேணுங்கிறவங்க பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் வரவங்களை மேற்கொண்டு வரவங்களை பேச்சு முத்து சார்ட்ட கேட்டுக்கலாம். அடுத்தபடி டோக்கன் நம்பர் 6. எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் சிவசங்கு பாண்டியன். உட்காந்து பேசுங்க சார். விளாத்திகுளம். நான் வந்து பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன். என்னுடைய டோக்கன் நம்பர் 5. பையன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. நான் விளாத்திகுளத்தில் நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்பிளாய் ரிட்டையர்ட் அண்ட் விளாத்திகுளம் அம்பாள்னார். மற்றபடி பையனுடைய பயோடாட்டா பாருங்க, ஃபோட்டோ இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். என் டோக்கன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பொண்ணு வந்து பி ஹோல்டர், மாஸ்டர் டிகிரி, டென்டிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கலாம். நல்ல ஃபேமிலி, குட் ஃபேமிலி. ஆனால் சொந்த ஹவுஸ் இருக்கணும் இல்லை, அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், இதுதான் எனக்கு வேண்டியது. இந்த திருமண மந்திரத்தில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் எனக்கு கிடைக்குங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றபடி எல்லாம் தேங்க்ஸ். பையனுடைய வயசு வந்து 33. நான் இருக்கிறது வந்து விளாத்திகுளம், பூரியம் வந்து எட்டியாபுரம். நான் இப்போ இருக்கிறது வந்து விளாத்திகுளத்தில் இருக்கிறேன். எனக்கு 2 பையன். பெரிய பையன் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் துபாயில் ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பொண்ணு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்களும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. மற்றபடி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து முத்து சார் மூலயமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த சார் பாண்டிய சார்கிட்ட ஃபோட்டோ கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். சார் பையன் பேர் மட்டும் சொல்லுங்க. மனோரஞ்சித். மனோரஞ்சித். 33 ஏஜ். இல்ல பேர் மட்டும் போதும். ஃபோன் நம்பர், என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணீங்க. 994420. சரி, ஓகே, சாரே கான்டாக்ட் பண்ணீங்க. பேர் மட்டும். எஸ், மனோரஞ்சித். மனோரஞ்சித். சரி, ஓகே, தேங்க்ஸ். உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த கூட்டத்துக்கு வந்த அனைத்துடைய போட்டோ, பயோடேட்டா, சாதகம் அனைவருக்கும் உங்களுடைய செல் நம்பருக்கு 5ஆம் தேதிக்கு மேல் அனுப்பப்படும். இது கலந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்மிடம் உள்ள 10,000க்கு மேற்பட்ட வரன்கள் உள்ளது. எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எதுவும் அவசரம் வேண்டாம். அதனால் 5ஆம் தேதிக்கு மேல் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு தகுந்த வரன்களை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்தபடியாக டோக்கன் நம்பர் 7 டி மாரிமுத்து சிவகாசி. டி மாரிமுத்து சிவகாசி. அனைவருக்கும் வணக்கம். எனது சொந்த ஊர் இருக்குடி பக்கத்தில் இருக்கிற நத்தத்துப்பட்டி. அங்க பூர்வீக சொத்து இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனா நான் வந்து இப்ப இருக்கிறது வந்து சிவகாசி ஈபி காலனி, ரிசர்வ் லைன் மேற்கு சிவகாசியில் தான் இருக்கிறேன். அங்க சொந்த வீடு, நிலங்கள்லாம் எல்லாம் இருக்குது. எனக்கு 2 மகன்கள். மூத்த பையன் வந்து வேலை பார்த்துட்டு இப்ப பிசினஸ் பண்றான். டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சியா, பெயிண்ட் ஏஜென்சி வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா நடத்துறான். இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப இருப்பு வந்து சிவகாசி பக்கத்துல ஈபி காலனி. பையன் பேரு வந்து திலீப் குமார். அவர் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் கிராபிக்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கிறாரு. முடிச்சிட்டு பிசினஸ் இப்ப இந்த எடிட்டிங் இதுல வந்து வேலை பார்க்கறாப்ல. சென்னையில வேலை பார்க்கறாரு. நிரந்தர சம்பளம் வந்து 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வந்து பிளஸ் ஃபைனான்ஸும் பண்றான். சென்னையில ஃபைனான்ஸ் பண்றான். நல்ல குடும்பமா இருக்கணும். எங்களுக்கு சொத்து சுகம்லாம் இல்லைல்ல, எங்களுடைய சொத்து சுகமே சரியா போவோம். நகை இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், அதான் அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும். படிப்பு குறைஞ்சது டிகிரியா படிச்சிருக்கணும். வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு படிச்சா போதும். வேலை பார்க்கறதுங்கிற அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. சொத்துங்கிறது தேவையில்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சொத்தே போதுமானது. ஒரு தலைமுறைக்கு சொத்து சம்பாதிச்சு பண்ணிச்சிருக்கோம். வயசு 29 நடக்குது. இல்ல, பொண்ணுக்கு எத்தனை வயசுல இருந்து எதிர்பார்க்கறீங்க? வயசு 23, 24ல இருந்து எதிர்பார்க்கிறோம். 23, 24ல இருந்து எதிர்பார்க்கிறோம். ஆமா, இந்த வரம் கிடைக்க நான் இறைவனை வேண்டுகிறேன். இந்த வரனுக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் முத்து அண்ணனுக்கும் இந்த ட்ரஸ்ட் ஐயா பரமசிவம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் விரும்பிய வரன் அமைய உலக முக்குலத்து திருமணம் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக விக்னேஷ் கோவில்பட்டி மேடைக்கு வரவும்.
பக்கத்துல வச்சு. பையனுக்கு வரமாட்டோம். பையன் பேர் சதீஷ்குமார். வயசு 34 வயசாகுது. ஐஸ்லாண்ட்ல அந்த பையனோட பையன் பேர் வந்து சதீஷ்குமார். ஐஸ்லாண்ட்ல வேலை பார்க்குறாரு. 90ல பிறந்திருக்கிறாரு. வயசு எத்தனை? 34. இந்து மரவை. சேலரி எவ்வளவு மந்த்லி? 7 லட்சம். அப்படியா? சேலரி 7 லட்சம் வாங்குறாரு. எந்த ஊர்? நீங்கள் இப்போ எங்கே இருந்து? எப்போ? கோயில்பட்டியில் இருக்கீங்க. நல்ல வசதி. சரி சரி. நீங்கள் வந்து அடுத்து பொண்ணு எந்த மாதிரியான வசதியில் எதிர்பார்க்குறீங்க? வேலைக்கு போகணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வசதியா இருந்தாலும். ஆனால் வேலைக்கு கம்பல்சரி போகணும். வசதி இல்லாம அண்ணன் முனிசாமி வரவும் போன் ஒர்க் பண்ணல. அண்ணன் முனிசாமி வரவும் வேற எதிர்பார்ப்பு இல்லை. முதல் கண்டிஷனே பையனோட கண்டிஷன் பொண்ணு வந்து வேலைக்கு போகும். வேலைக்கு அங்க போய் பார்த்தாலும் சரி, இங்க போனாலும் ஐசிஆர் பொண்ணு வந்து அங்கே கூட்டு போற மாதிரி ஐடியா. மெடிக்கல் வேலை பார்க்கலாம். மெடிக்கல் தயாரிக்க வேலை தான். பயோடெக் பயத்துக்கு ஏன்னா அங்க போனதுனால லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பையன் பேர் சதீஷ்குமார். வெளிநாட்டில் ஐஸ்லாண்டில் வேலை பார்க்குறாரு. 7 லட்ச ரூபா சம்பளம். வேலை பார்க்குற பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான். உட்பிரிவு மறவர். நீங்கள் மறவர். சரி. அதான் முக்குளத்தோர் சம்மதமா அப்படின்னா அதுலேயும் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஒரு சில பேர் கல்லர் வேண்டாம், அகமுடையார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் கல்லர் வேணுமா வேண்டாமா, அகமுடையார் வேணுமா, அது மாதிரி இருந்தனா ஓப்பனாக சொல்லிடுங்க. மறவர். சரி. மெயினாக மறவர் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பொறுத்த இருந்தனா முக்குளமும் சம்மதம். சரி. சதீஷ்குமார் பேர் நோட் பண்ணிக்கோங்க. விவரம் வேணா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுலயே 1 2 யாராவது செட் ஆகிற மாதிரி இருந்தனா அப்படியே பேசி பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்திருக்கிறதுல உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி 1 2 டீட்டெயில் வந்து புரிபடும். அவங்கள அப்படியே ஓரம் கட்டி கான்டாக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. எல்லாம் பொண்ணு எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறாங்க. 1 2 பேர் தான் மாப்பிள்ளை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. பரவாயில்ல. நீங்கள் மாப்பிள்ளை டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் கூட போய் நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களுக்கு, அண்ணன் தம்பி பொண்ணுங்களுக்கு சொல்லலாம்ல. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல இடமா இருந்தால். சரி. நன்றி. உங்களுக்கு நல்ல வரம் அமைய வாழ்த்துக்கள். இன்னும் முக்கியமான இது வந்து முக்குளத்தூர் சுயவரம். ஆனால் யாருமே பையனையும் பொண்ணையும் கூட்டு வரல. எல்லாரும் அம்மா அப்பாவை தான் வந்திருக்கீங்க. அவங்க பையனை பொண்ணை கூட்டு வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாம் வந்து வயசானவங்க போகிற சுயவரமாக தான் இருக்குது. போன உடம்பும் அதான் சொன்னேன், இந்த உடம்பும் சொல்லணும். இனி அடுத்து வரும் சுயவரம் நிகழ்ச்சிகள் உங்கள் பொண்ணை தான் கூட்டு வரல விடுங்க, பேரனையாக கூட்டு வரலாம்ல, அதையும் கூட்டு வரல. நீங்கள் இன்னும் வரும் நிகழ்ச்சிகளில் பலன்களை அதிகம் கூட்டு வருங்கள். அப்பொழுதுதான் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். இல்லைன்னா வருஷக்கணக்காக நீங்கள் எல்லாரும் போக வேண்டியது, பார்க்க வேண்டியது, அடி போய்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளில் வரன்களை அதிகம் கூட்டு வாருங்கள். நன்றி. அடுத்து மதுரையில இருந்து முத்துராமன் அவர்கள். கோவில்பட்டி கனகராஜ்.
பையன் பேரு விக்னேஷ். என்ன பையன் 10th படிச்சிருக்காப்ல. தனியார் கம்பெனில மெக்கானிக். சம்பளம் 25,000 ரூபாய் சம்பளம். 30 வயசு நடக்குது. சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு. மாப்பிள்ளை பையன் பேர்லயே சொந்த வீடு இருக்குது. அதனால ஒரே ஒரு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பொண்ணு வயசு எத்தனை வயசுல இருந்து எதிர்பார்க்குறீங்க? 25 வயசுல இருந்து. முனிசாமி அண்ணா வாங்க. மைக்கு ஒரு கால படிச்சபில்ல மெக்கானிக் 10th அந்த லெவலுக்கு படிச்சிருந்த பொண்ணு போதும். சரிங்க சார். அடுத்தபடியாக டோக்கன் நம்பர் 8 கோவில்பட்டி சுந்தரராஜன். 8ஆம் நம்பர் டோக்கன் பார்த்தீங்களா? அடுத்து 9 சுமதி இலுப்பையூரணி. டோக்கன் நம்பர் 8. அடுத்து மதுரையில இருந்து முத்துராமன் அவர்கள். சொல்லுங்களா? என் பேர் முத்துராமன், மதுரையில இருந்து வந்திருக்கேன். நான் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன், லாரி டிரான்ஸ்போர்ட். என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். என் பையன் வந்து பிகாக் ஐடி முடிச்சிருக்கேன். பெங்களூர்ல எரிக்சன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். மாதம் 72,000 ரூபா சம்பளம் வாங்குறான். நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள். வயசு இப்போ 26 நடக்குது. நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லணும். சம்பளம் வந்து 72,000 வாங்குறேன். எரிக்சனில் ஒர்க் பண்ணுறேன் பெங்களூரில் ஐடி கம்பெனி. பிஇ, எம்சிஏ, பிடெக். எனக்கு மதுரையில் இருந்து சொந்த வீடு இருக்குது, சொந்த இடம் இருக்குது, 2 வீடு இருக்குது. நல்லா பொண்ணாக அமையணும். எதிர்பார்ப்பு வந்து பொண்ணு வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் நல்லது. அடுத்து ஐடியாக இருக்கணும். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, சாஃப்ட்வேரில். நல்லா கவர்மெண்ட் ஜாப்பு. 24-25 வயசுக்குள்ள பொண்ணு தான் நல்லது. நல்ல வரணுங்கள் அமைய வாழ்த்துக்கள். டோக்கன் நம்பர் 8 வர மேடைக்கு. 8 முடிஞ்சிருச்சு. அடுத்து டோக்கன் நம்பர் 9 சுமதி இலுப்பையூரணி. டோக்கன் நம்பர் 9. சரி. அபிநயா என் பொண்ணு பேரு. எம்பிஏ படிச்சிருக்கா. நல்ல பையனா நல்லா படிச்சு கொடுக்கமா இருந்தா போதும். பொண்ணு பேரு அபிநயா, எம்பிஏ படிச்சுட்டு இருக்காப்புல. நல்ல வேலையில இன்ஜினியர்ல நல்ல வேலையில உள்ள பையன் வேணும். சொந்த வீடு வேணுமா? எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும். பையனுக்கு மட்டும் சொந்த வீடு வேணும். ரைட் தான். பையனுக்கு சொந்த வீடு எதிர்பார்ப்பாங்க, பொண்ணுக்கு பவுன் எதிர்பார்ப்பாங்க. சரி, அவங்க சத்தமா பேச மாட்டேங்கிறாங்க, எனவே பேச சொல்றாங்க. நம்ம சவுண்டு பார்த்து பொண்ணு பேரு அபிநயா, நோட் பண்ணிக்கோங்க. வேற டீடைல்ஸ் வேணா முத்து சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. ஒரு முக்கிய செய்தி, இந்த கூட்டத்தில் யாருமே வந்து பெண்களை கூட்டு வரல. அங்க சுமதி அம்மா கூட்டு வந்தாங்க, ஆனா யாருமே கூட்டு வந்தாலும் அவங்க இப்ப மேடைக்கு வரலைன்னாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் வந்துச்சு, அது யாருமே வராதனால ஒளிஞ்சிருச்சு. அதனால வரும் காலங்களில் சுயவரான பையனையும் பொண்ணையும் கூட்டுவாங்க. அப்பதான் வந்து ஒரு முடிவு இருக்கும், எல்லாம் சுயவரம் இருக்கான ஒரு அறிகுறியே இருக்கும். இல்ல அம்மா அப்பாவா தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ரைட், ஓகே. அடுத்து திருச்சுழி பூமிநாதன் 10. போன் நம்பர் வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த சுயவரம் கலந்து அனைவருடைய போட்டோ பயோடேட்டா எல்லாமே அனுப்பி வைக்கப்படும்.
பூமிநாதன் உலக முக்குலத்தோர் தகவல் மையத்திலிருந்து வந்திருக்கோம். பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், சென்னையில் வேலை பார்க்குறான். மாதம் 50,000 சம்பளம் வாங்குறான். 4 பையன் ஒரு பொண்ணு. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்கோம். வயது வந்து 30 நடக்குது. நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும். பட் சென்னையில் வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கணும். வேலை பார்க்குற பொண்ணாக ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கான். ஆனால் வேலை பார்க்குறது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். மந்த்லி 50,000 சேலரி வாங்குறான். நல்ல குடும்பமாக இருந்தால் போதும். எதிர்பார்ப்புங்கிறது அவங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து எதிர்பார்ப்பு அவங்க போட்டுக்கலாம். தவறு வரதட்சணைங்கிறது நான் கேட்க மாட்டேன். அவங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ, அவங்க எவ்வளோ விருப்பி போடுறாங்களோ போட்டு அவ்வளோ. பையன் பேரு லோகநாதன், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 50,000 ரூபா சம்பளம். பொண்ணும் பிஇ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணா எதிர்பார்க்குறாங்க. அது சென்னையில் வேலை பார்க்குறேன். யார் பொண்ணாவது சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தனா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடி டோக்கன் நம்பர் 11 7,000 பண்ணி அருண்குமார். உறவுகளுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி, இங்கு வந்த வரன்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய 4,500 வரன்கள் உள்ளது. அதில் உள்ள வரன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதனால் யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். என்னுடைய உரை என்ன என்றால், நீங்கள் வரும்போது உங்கள் வரனை கூட்டி வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது மட்டும்தான். இந்த உலக முக்கியத்துவ திருமண தகவல் மையம் கண்டிப்பாக நாங்கள் யாரையுமே புரோக்கர் கமிஷன் வாங்குவதில்லை. நம் சமுதாய நோக்கத்துடன் செயல்படுகிறோம். பதிவு கட்டணமும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகளை நம்முடைய உலக முக்கியத்துவ திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்ய சொல்லுங்கள். நன்றி. அடுத்து அருண், ஊர் 7,000 பண்ண அருண், சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாப்புல. மாதம் 15,000 ரூபா சம்பளம். அதனால அந்த வரனுக்கு தகுந்த பொண்ணு கிடைச்சா போதும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான், ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இல்லை. அப்படிதானே? நன்றி. நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். அது டோக்கன் நம்பர் 12 மதுரை சுள்ளியம்மாள். டோக்கன் நம்பர் 12 மதுரை சுள்ளியம்மாள். அனைவரும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு விட்டு செல்லுங்கள். நிகழ்ச்சி முடியும் வரை அனைவரும் இருங்கள். நன்றி. சரி, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பையன் பார்க்க வந்து உங்களுக்கு பொண்ணா பையனா? பையன். பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம். என்ன வேலை பார்க்குறாரு? ஃபைனான்ஸ் கம்பெனி. ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறாங்க. சம்பளம் மாத சம்பளம் மாதம் 30,000 ரூபா. வயசு 32 வயசு. எந்த ஊர்? தேனி. தேனி. எந்த பிரிவுனாலும் சமாதானம் தானே முக்குளத்தில்? சரி, நாங்கள் நட்டு வேணாம், நல்ல பிள்ளையா இருக்கணும். சரி. டோக்கன் நம்பர் 13 தூத்துக்குடி சுப்புலட்சுமி. பையன் பேர் கார்த்திக் ராஜா. வயசு 39. ஒரு கம்பெனியில, பிரைவேட் கம்பெனியில டிரைவரா ஒர்க் பண்றாரு. 25,000 சம்பளம். சொந்த வீடு ஒன்றும் கிடையாது. டென்த் படிச்சிருக்கான். ஐடிஐல வெல்டர் பாஸ் பண்ணியிருக்கான். வெளிநாட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துருக்கான். நாங்க வேற எந்த எதிர்பார்ப்போம் நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமா. வயசு 35 ஓகே.
பையனுக்கு வந்து 39 வயசு, வெல்டிங் வேலை, கம்பெனியில் டிரைவர், சம்பளம் 25,000. செகண்ட் மேரேஜாக இருந்தால் கூட பரவாயில்லையா, பொண்ணு நல்ல குடும்பமாக இருந்தால் போதும், மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி. நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். அடுத்து டோக்கன் நம்பர் 12 அருப்புக்கோட்டை முத்துராமலிங்கம். உலக முக்குலதர் அமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவர், ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா முத்துராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மைத்துனருடைய ட்ரைனிங் மேட் அம்மா, அதெல்லாம் உரிமையோட அவங்ககிட்ட கேட்கலாம், கையெல்லாம் பேசலாம் இல்லைங்க. அதனால என்னுடைய மருமகளுக்கு ஒரு மகன் தேடி வந்திருக்கேன். மருமகளுடைய பெயர் வந்து அஷ்டலட்சுமி, வயது 28 அரசு பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு வந்தாங்க. கூடிய விரைவில் உத்தரவை எதிர்நோக்கி இருக்காங்க. அதனால அரசு பணிக்கு போகக்கூடியது 100% வாய்ப்பு இருக்கு. நல்ல எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. இருமணம் இணைந்தால் நாம் எல்லாரும் ஒரு மனம். வாழ்த்துக்கள். நல்ல வரன் அமைய வாழ்த்துக்கள். டோக்கன் நம்பர் 15 செண்பகப்பேரி தவசிராஜன். டோக்கன் நம்பர் 15 செண்பகப்பேரி தவசிராசன். அடுத்து டோக்கன் நம்பர் 16 ஐயனேரி மாரிமுத்து. கணவருடைய தம்பிக்கு வரன் பார்க்க வந்திருக்கோம். கலையரசன் 20,000 சம்பளம் வாங்குறாப்புல, டிரைவரா இருக்காங்க. செண்பகப்பேரி இருக்கு, செண்பகப்பேரில தான் இருக்காங்க. 10th 12th முடிச்சிருந்தாலும் போதும், நல்ல பிள்ளையா இருந்தா போதும், நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணா இருந்தா போதும். 31 வயசு ஆகுது. 20. Thanks. மணி 1 ஆகிவிட்டது. சாப்பிட விரும்புபவர்கள் கீழே சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. பசி தாங்க முடியாத உடனே கீழே போய் சென்று சாப்பிடலாம். கீழே இருக்கிறது, சென்று சாப்பிடுங்க. டோக்கன் நம்பர் 30க்கு மேலே உள்ளவர், 50க்கு மேலே உள்ளவர் சாப்பிட்டு வாருங்க. இன்னும் உங்களுக்கு நேரம் ஆகும். அப்படி ஒரு ஆளாக சாப்பிடணும், எல்லாரும் மொத்தமாக போய் சாப்பிட முடியாதுல்ல. டோக்கன் நம்பர் 50க்கு மேலே உள்ளவர்கள் இப்போ போய் சாப்பிட்டு வாருங்க. டோக்கன் நம்பர் 50க்கு மேல உள்ளவர்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். செந்தில்குமார் லேட் ஆகும், சாப்பிட்டு வாருங்கள். 34 ஐயனேரி வேலை சத்யாவில் சத்யாவில் சம்பளம் 25. பொண்ணு 30 வயசுக்கு உள்ள, படிப்பு தம்பி +2 தான் படிச்சிருக்காங்க. உறவுகள் கொஞ்சம் பேசுவதை குறைவுகள், வரனோட பேச்சு யாருக்கும் கேட்காது. வயசு 34.
செந்தில்குமார் ஐயனேரி, வயசு 34, சத்யா ஏஜென்சியில் வேலை பார்க்குறாரு, சம்பளம் 25. ஒரு 10th +2 படித்த பிள்ளைங்க இருந்தால் கூட போதும். ஹலோ, என்னுடைய பேர் வந்து அருள்ராஜ். சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. என்னுடைய பொண்ணு வந்து எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சுட்டு பிஎட் சென்னை லோயலா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறாங்க. வயசு 24. நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மறவர் சிஎஸ்ஐ. எங்களை பொறுத்த மட்டும் சிஎஸ்ஐயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. கிளை வந்து வீரமடத்தான் கிளை. கிளை இல்லை என்றாலும் பரவாயில்லை. அதற்கு தகுந்தாற்போல் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்து என்ன தகுந்தாற்போல நம்ம என்ன செய்யணுமோ அதை நல்லபடியாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேற எதுவும் டீட்டெயில் வேணும்னா ஃபோன் நம்பர் அண்ணன்ட்ட இருக்கு. என்னுடைய பயோடேட்டா எல்லாமே அண்ணன்ட்ட இருக்கு. பேர் வந்து பால் சௌந்தர்யா. ஆமாம், என்னுடைய மனைவி வந்து இந்து தான். அவங்க கன்வெர்டட் கிறிஸ்டின். நான் இப்போ சொந்த ஊர் தூத்துக்குடியாக இருந்தாலும் திருநெல்வேலியில் தற்சமயம் இருக்கிறேன். நான் வந்து பிஸ்னஸ் தான். ரெண்டாவது வந்து பையன் வந்து பிஏ முடிச்சுட்டு டிபி சோலாரில் வந்து டாடா பவரில் வந்து வேலை பார்க்குறேன். தம்பி வேலை பார்க்குறேன். ஒன்று வந்து எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சுட்டு லோயாலாவில் வந்து பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். வயது 24. வயதோட எல்லாமே. பொண்ணு வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் கிறிஸ்டியன், அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு. என் பையனுக்கு நான் வரேன்னு பார்க்குறேன். என் பையன் பேர் வந்து எம் விக்னேஷ். அவர் எம்டெக். நான் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் இருக்கேன். பையன் எம்டெக் படிச்சிருக்காப்புல. மெட்ராஸில் ஒரு ஆட்டோமொபைல் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல. பொண்ணு வந்து மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பிஇ படிச்சிருந்தா போதும். சொந்த வீடு இருக்கு. இல்லை பொண்ணு வேலை பார்க்கறதுக்கு அவசியம் கிடையாது. படிச்சிருந்தா போதும். ஒரு மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பிஇ எதுவும் படிச்சிருந்தா போதும். பையனுக்கு வயசு 29 ஆகுது. 27, 26, 25க்கு மேலே தகுதியாகவும் இருந்தாங்கன்னா ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. டோக்கன் நம்பர் 17 திண்டுக்கல் செல்வராஜன். அடுத்து டோக்கன் நம்பர் 18 தாளைப்பு பரமசிவன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வராஜன். நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன். என் பையனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். பையன் இசி முடிச்சிருக்கிறான். சென்னையில் வேலை பார்க்குறான். பாகிஸ்தான் கம்பெனியில் 60,000 சம்பளம் வாங்குறான். நல்ல வரன் வேணும். படித்த பொண்ணாக இருக்கணும். வேலைக்கு போகிற பொண்ணாகவும் இருக்கணும். மற்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த வீடு இருக்குது. நான் சொந்தமாக பெரிய ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் திண்டுக்கல்ல. வணக்கம். தேங்க்ஸ். அடுத்து 18 நம்பர்
திருநெல்வேலியிலிருந்து